பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ கேடகம் நீ கோம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி. உமது கரம் என்னை உயர்த்தோ. ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி. உமது கரம் என்னை உயர்த்தோ. கர்த்தரை அல்லாமல் தேவனில்லை. கர்த்தரை அல்லாமல் தேவனில்லை. அவரே எந்தன் கண்மலையாவார். அவரே எந்தன் கண்மலையாவார். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடு. பலத்தினால் என்னை இடை காட்டி மான்களின் கால்களை கோளாக்கி. பலத்தினால் இடை காட்டி மான்களின் கால்களை கோளாக்கி. நீதியின் சால்வையை எனக்கு தந்து. நீதியின் சால்வையை எனக்கு தந்து உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடு. துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ. அல்லேலூயா. கர்த்தாவே என் பலனே அன்பு கூர்ந்திடு. ஆமென். என் பலனே உம்மில் அன்பு அல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, நாம் நேரடியாக நான் அந்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். நாம் சோத்தரிக்கிறோம். இந்த வசனத்தை மையமாக கொண்டு ஜீவ புஸ்தகத்திலே என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு எனக்குள் இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் என்ன என்பதை நாம் பல்வேறு வார்த்தைகளிலே தியானித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4, 5ஆம் வசனங்களிலிருந்து சோதர மறுபடியும் இன்றைக்கும் தியானிப்போம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று இந்த வஸ்திரத்தை குறித்து நாம் கடந்த சில வாரங்களாக நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே வரோம். இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவங்களுடைய பெயரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறது மட்டுமல்ல, அவருடைய பெயரை கிறுக்கி போடாமல் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமே பரலோகம் போகணும் என்பதுதான். பரலோகம் போகிறது என்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உச்சம்.
ஆனால் ஆண்டவர் பரலோகம் போகிறதுக்கு முன்னாடியே நம்மளை ரட்சித்திருக்கிறார். ரட்சித்தது எதுக்காகனா அநேக ஆத்துமாக்கள் அவருக்காக ஆதாயம் பண்ணணும், அவருக்காக வாழணும், வாழ்ந்து முடிவிலே அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதான் தேவனுடைய பெரிய திட்டம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கணும். முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்கிறவனே என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டுமானால் அதற்கு தகுந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு தான் ஆண்டவரோடு என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். சில நேரம் என்னுடைய தாயார் இப்படி சொல்லுவாங்க. நான் ஏதாவது ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு என் கூட வராதப்ப அப்படின்வாங்க. என் கூட நீ வரணும்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு என்ன செய்ய வா. ஒரு பாஸ்டர்மா பையன் எப்படி வராம்பாருன்னு எனக்கு அசிங்கம். சில நேரத்தில் அப்படி என்னுடைய தாயார் சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ என் கூட என்ன செய்யாத, நீ வராத, இந்த ட்ரெஸ்ஸை போடு, இப்படி இந்த ஆடைகளை உடுத்து அப்படின்னு என்னுடைய தாயார் எங்களை வலியுறுத்துவாங்க. அப்போது என்னுடைய தாயாரோடு கூட சேர்ந்து நான் போகணும், அதுக்கேற்ற ஒரு உடையை அணிஞ்சிக்கிட்டு நான் போகணும்னு என்னுடைய தாயார் சொல்ல முடியுமானா? வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவரோடு கூட சேர்ந்து நான் நடந்து போகணும்னா என் வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரமாக இருக்கணும்? அல்லேலூயா. சும்மா தாங்கிரி போங்கிரின்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வானத்தையும் பூமியை உண்டாக்குனவரோடு நான் ஈக்குவலாக நடந்து போக முடியாது. அவரோடு நடந்து போகணும்னா அதுக்கு தகுந்த அந்தஸ்தோடைய ஒரு உடையை அணிந்து கொண்டு நாம் சபைக்கு வரணும். அதே போல தான் சர்ச்சுக்கு வர்றது கண்ணாம்னான்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வரக்கூடாது. சபைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, சர்ச்சுக்குன்னு ஒரு டீசன்ட் இருக்குது. சோத்திரிக்கிறோம், அந்த ஆடையை உடுத்திட்டு வரணும். நான் ஏற்கனவே ஆலோசனையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சோத்திரிக்கிறோம், ஒரு பேராச்சும் ஒயிட் அண்ட் ஒயிட்டை சோத்திரிக்கிறோம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கணும். குறிப்பாக திருவிருந்துக்கு வரும்போதாகினும் சோத்திரிக்கிறோம், நீங்கள் வெண் வஸ்திரத்தில் அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். என் விருப்பம், என் ஆசையை நான் சொல்கிறேன். சோத்திரிக்கிறோம், துவைக்கிறது கஷ்டமாக இருக்கும், இல்லை அந்த ட்ரெஸ்ஸை போகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை, அதை பற்றி எனக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லைன்னு உங்கள் கருத்து இருந்தது, அந்த கருத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஊழியக்காரன் சொல்கிறார் அதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம்ன்ற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களால் செய்ய முடியும். சோத்திரிக்கிறோம், இப்படித்தான் நான் இருப்பேன், நான் இந்த கொள்கையோடு வாழ்கிறேன்னு உங்களை கத்தருக்கு முன்னாடி இறுக்கப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. வசனம் கேட்கும் போது சோத்திரிக்கிறோம் திறந்த மனப்பான்மையோடு கேட்கணும். சோத்திரிக்கிறோம், உங்களை நான் ரொம்ப இதை உபதேசமாக ஃபோர்ஸ் பண்ணல, என்னுடைய ஆலோசனையாக இதை நான் சொல்லுகிறேன். சோத்திரிக்கிறோம். ஆகவே அதே நேரத்தில் அப்போது ஆண்டவரோடு கூட நாம் நடக்கணும்னா அதற்கு ஏற்ற ஒரு வஸ்திரம் நம்முடைய வஸ்திரமாக இருக்கணும். ஆமாம், என்ன சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 6:1 இப்படி பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது. ப்ளீஸ் லிசன் தி வேர்ட். இங்கே ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம். ஏசாயா ஒரு தரிசனம் பார்க்கிறார். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் என்ன செய்ய கண்டேன்? வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் என்ன செய்தது? நிறைந்திருந்தது. ஏசாயா தேவனுடைய சிங்காசனத்தை மட்டும் அவர் தரிசனத்தில் பார்க்கவில்லை. ஏசாயா அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனை மட்டும் அவர் பார்க்கவில்லை, அவர் உடுத்திருக்கிற அந்த வஸ்திரத்தை அவர் தரிசனம் பார்க்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறதை ஏசாயா பார்க்கிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, என் ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஐயா, தேவனுடைய வஸ்திர தொங்கல் சர்ச்சையே மூடி இருக்கு. எவ்வளவு பெரிய அந்த மாதிரி ஒரு சபையா நம்முடைய சபை இருக்கணும். நம்முடைய சபையை, இந்த சோத்திர எழுத்தின்படி இருக்கிற இந்த சபையை தேவனுடைய வஸ்திர தொங்கலால் அது நிறைந்திருக்குமானால் அதிலே ஆராதிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய சபையை எழுத்தின்படியே அவருடைய வஸ்திரம் மூடி இருப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கும் ஆண்டவருடைய
அந்த வஸ்திரத்தை பற்றிய ஒரு தரிசனம் நமக்கு தேவை. சோத்திரிக்கிறோம். நிறைய தரிசனம் இருக்குது. கர்த்தரை குறித்த தரிசனம், நித்தியத்தை குறித்த தரிசனம். இங்க பாருங்க, கர்த்தருடைய வஸ்திரங்களை குறித்த ஒரு தரிசனம். ஏசாயா பார்க்கிறார், அந்த வஸ்திரத்தை அவர் கண்கள் பார்க்கிறது. சோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவனுடைய வஸ்திரத்தையும் வஸ்திர தொங்கலையும் அவர் காண்கிறார். இப்ப புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆலயத்தை, தேவாலயத்தை தேவனுடைய வஸ்திர தொங்கலால் மூடி இருந்தது போல புதிய ஏற்பாட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவ ஆலயம்னு பைபிள் சொல்லுகிறது. அப்ப தேவ ஆலயமா இருக்கிற என் வாழ்க்கைய அவருடைய வஸ்திர தொங்கலால் நாம் மூடப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசாயா தன்னுடைய தரிசனத்தில் தேவனுடைய ஆலயம் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது என்று அவர் கண்டாரே. புதிய ஏற்பாட்டு விசுவாசியாகிய நான் தேவ ஆலயமா இருக்கிறேனே, தேவ ஆலயமாகிய என் வாழ்க்கை முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் என்னை நிரப்புவாராக. அவருடைய வஸ்திர தொங்கலால் என்னை மூடுவாராக. அவருடைய வஸ்திர தொங்கலால் என்னை நிரப்புவாராக. கையை நல்லா தட்டி அவருடைய வஸ்திர தொங்கல் ஆமென்னு சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது, ப்ளீஸ் லிசன் தி வேர்ட், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றது. உங்கள் சரீரம் உங்க தாய் உங்க தகப்பன் சேர்ந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்ததுன்னு பைபிள் சொல்லல. உங்கள் சரீரமானது தேவனால் பெற்றுக்கொண்டது. உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? உங்க உடம்பு மேல உங்களுக்கே சோத்திரிக்கிறோம். முதல்ல அதிகாரம் இல்லை, ஏனென்றால் உங்களுடைய சரீரம் தேவனால் பெற்றது. பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி ஆலயத்தை அவருடைய வஸ்திரம் மூடி இருந்ததுன்னு ஏசாயா தரிசனமா பார்த்தது உண்மையானால், புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி ஒவ்வொருவரும் நாம் தேவ ஆலயமா இருக்கிறோம். அப்ப தேவ ஆலயமா இருக்கிற நம்மேல் கர்த்தருடைய வஸ்திரம் விழ வேண்டும். கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் நம்மேல் விழ வேண்டும். ஹல்லேலூயா. எலியாவினுடைய வஸ்திரம் எலிசாவின் மேல் விழுந்த பொழுது சாதாரணமாக இருந்த எலிசா 2 மடங்கு வல்லமை, 2 மடங்கு அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அப்படியானால் எலியாவிலும் பெரியவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எலியாவினுடைய வஸ்திரமே சோத்திரிக்கிறோம் எலிசாவின் மேல் விழும் பொழுது எலிசாவுக்குள் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாகுமானால், எலியாவை விட பெரிய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு யாக்கோப்பு தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு ஈசாக்குக்கு முன்னாடி நின்னார். ஏன்னா அங்கே ஏசா சமைத்து கொண்டு வருவான் என்று ஈசாக்கு காத்து கொண்டிருக்கிறார். அவங்க அம்மா சொல்றாங்க, நீ ஏசாவை போல உடை அணிந்து அப்பாவுக்கிட்ட முன்னாடி போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்க நாங்க அனுப்புறார். அதுக்குள்ள நம்ம ரொம்ப ஆழமா போக வேண்டாம். ஆனால் ஏசாவின் வஸ்திரத்தை தம்பியாகிய ஈசாக்கு அணிந்து கொண்டு ஈசாக்கிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் நாம் நிரம்பும் பொழுது பிதாவினிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் செய்தியை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே கிறிஸ்துவினுடைய வஸ்திரம் என்னை நிரப்பட்டும்னு நீங்க தியானிங்க. அப்பதான் உங்க பேர் எழுதப்படும். அப்பதான் நீங்க அவரோடு நடக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய உடை என்ன? ஆண்டவருடைய உடை எப்படிப்பட்டது? சங்கீதம் 104 1 2 சொல்லுது, என் தேவனாகிய கர்த்தாவே
நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறீர். பாருங்க, அவருடைய Dress எப்படிப்பட்டதா? மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறாராம், ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறார். அதுல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மகிமை, இன்னொன்று மகத்துவம், இன்னொன்று ஒளி. இப்படிப்பட்ட ஒரு Dress-ஐ அவர் அணிந்தவராய் தரித்தவராய் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வஸ்திர தொங்கலால் நாம் நிறைய வேண்டும். அவருடைய வஸ்திரம் எப்படிப்பட்டது? நிறைய இருக்கு. நேரம் கருதி 3 காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வஸ்திரத்தின் ஆவிக்குரிய அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவருடைய வஸ்திரங்களால் நாம் நிறையணும். அவருடைய வஸ்திரம் எப்படிப்பட்டது? முதலாவது, அவருடைய வஸ்திரம் எளிமையான வஸ்திரம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவரை பற்றி சொல்லுது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு இருக்குது. முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்போ இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது பிறந்த இயேசு யார் என்று கண்டுபிடிப்பதற்கு அன்றைக்கு சாஸ்திரிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்க போகும்போது ஒரு குழந்தைய துணியில சுத்தி இருக்க காண்பீர்கள். அப்போ இயேசுவை எப்படி அடையாளத்தை காட்டினாரு? அந்த குழந்தை துணியினால் என்ன செய்யப்பட்டிருக்கும்? சுற்றப்பட்டிருக்கும். அந்த துணியை போட்டுட்டு இருக்கிற பிள்ளை இல்ல, அந்த துணியை வச்சு சுத்தி வச்சிருக்கு. அவர்தான் இயேசு என்று அவருடைய துணியை அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு மரியாளும் யோசேப்பும் ஆண்டவரை போய் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது பெரிய அரண்மனையிலேயோ அவர் பிறந்த அனுபவம் இல்லை, வழியிலேயே அவர் பிறந்தார். சத்திரக்காரன் சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டான். மாடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிற அந்த முன்னணியில் சோத்திரிக்கிறோம், வைக்கலுக்கெல்லாம் இருந்திருக்கும் போல என்னமோ போட்டு அங்கிருந்து ஏதோ ஒரு துணியை வச்சு, அந்த துணி அந்த குழந்தைக்கு போடுற அளவுக்கு இல்லை, துணியில் அந்த பிள்ளை என்ன செஞ்சிருந்தாங்க? சுத்தி வச்சிருந்தாங்க. அதனால தான் அதை எளிமையான வஸ்திரம்னு சொல்றேன். சோத்திரம், அது ரொம்ப பெரிய உயர்ந்த வஸ்திரம் அல்ல, அது சாதாரணமான வஸ்திரமா தான் இருந்தது. அதான் என்னுடைய தியானம். ஏன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சோத்திரம். மரியாள் சுற்றிய துணி அவர் அதை அருவருக்கல, ஓ இந்த உடை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லல. அந்த எளிமையான அந்த தாழ்மையான வஸ்திரத்தை தரித்து கொள்ள கர்த்தர் தடை ஏதும் சொல்லல, அதை சுற்றி கொண்டிருந்தார். சாஸ்திரிகள் வந்து இவர்தான் இயேசுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவர் துணியினால் சுற்றப்பட்டிருக்கிற அந்த வஸ்திரத்தை பார்த்து இவர்தான் உலக ரட்சகர் என்பதை அறிந்து கொண்டார். உங்க ட்ரெஸ்ஸை வச்சு தாங்க நீங்க யாருன்னு சொல்லுவாங்க உலகம். நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க உங்க ட்ரெஸ்ஸை வச்சே உங்களுடைய ஜீவியத்தை சொல்லிடுவாங்க நீங்க யாருன்னு மனசில் நினைப்பாங்க. ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்கல்ல. நம்முடைய ட்ரெஸ் நம்ம வெளிப்படுத்தணும். அந்த எளிமையான அந்த தாழ்மையான அந்த வஸ்திரத்தை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய தாழ்மையும் உங்க எளிமையும் எனக்குள் வரட்டும் என்று நாம் கதற வேண்டியதா இருக்குது. உலக ரட்சகருங்க, அவர் துணியினால் சுற்றப்பட்டிருந்தார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் என்ன ஆனார்? தரித்திரரானார். இயேசுவினுடைய முதல் உபதேசம் என்ன? இயேசு இந்த உலகத்தில் செய்த முதல் பிரசங்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், அது முதல் பிரசங்கம். ஆனால் இயேசுவின் முதல் உபதேசம் என்ன? மத்தேயு 5:3 சொல்லுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள்
பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் உங்களுடையதாய் மாற வேண்டுமானால், உங்கள் பேர் எழுதப்பட வேண்டுமானால், பரலோக ராஜ்யம் உங்களுடையதுதான் என்று எழுதப்பட வேண்டுமானால், நீங்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய், ஆங்கிலத்திலே புவர் இன் ஸ்பிரிட்னு இருக்கும், ஒரு ஏழ்மை, ஒரு தாழ்மை, ஒரு எளிமை. எவ்வளவுதான் கர்த்தர் உங்களை உயர்த்தினாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுத்தாலும், எத்தனை பெரிய வாகனங்களை நீங்க வைத்தாலும், உங்க ஆவியில ஒரு எளிமை இருக்கணும். பெருமையா பேசுறது, பெருமையா பார்க்கறது, நம்மை குறித்த பெருமை, ஜாதி பெருமை, படிப்பு பெருமை, சோத்திரிக்கிறோம், குடும்ப பின்னணியின் பெருமை, எங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு இத்தனை இடம் இருக்கு, இவ்வளோ சொத்து இருக்கு, தூக்கி குப்பையில போடாத. கர்த்தருக்கு முன்னாடி எளிமை. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆவியில எளிமையா இருந்தா பரலோக ராஜ்யமே உன்னுடையதா இருக்கும். சத்தமா சொல்லுங்க, நான் ஆவியில் எளிமை உள்ளவனாய் இருப்பேன், ஆனால் பரலோக ராஜ்யமே என்னுடையதா இருக்கும். நம்புறவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் கவனிங்க. அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான்னு கேட்டம்மா. கொழுப்பு பார், தோத்திரம் தம்பி, நான் போட அடுத்த வசனம் வாசிக்கும் போது அடுத்ததை போடுங்க தம்பி, சோத்திரம். என்னை விட பாஸ்டா இருக்கிறான், சோத்திரம். அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான். அல்ல, நான் அதை விலைக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியும் நம்ம எவ்வளோ குறுமுட்டத்தனமாக இருக்கிறோன்னு. இயேசுவிட்ட வந்து கேட்குறான், யாருங்க பெரியவனாக இருப்பான்? மத்தேயு கேட்குறான், அந்திரேயா கேட்குறாரு, பேதுரு, யோவான் எல்லாம் இருக்காங்க. இப்போ இவங்க கேட்ட உடனே அடுத்த வசனம் என்ன போடுது? இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி. யார் நடுவே? பரலோகத்தில் யார் பெரியவனா இருப்பான்னு சொன்னாங்களே, அந்த குழந்தையை கூப்பிட்டு அந்த சீஷர்கள் நடுவாக அந்த குழந்தையை நிறுத்தி, அடுத்த வசனம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டீங்க. ஏய், பரலோகத்தில் யார் பெரியவனா இருப்பான்னு நீ பேசுற, முதல்ல நீ பரலோகத்துக்கு போறியான்னு பாரு. கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க இந்த செய்தியை. அவங்க என்ன பேசினாங்க? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பான்னு பேசுறாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ முதல்ல போவியான்னு பாரு, போறத பத்தி யோசி, அப்புறம் அங்க யார் பெருசுன்னு பாரு. நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால், உனக்கு முன்னாடி நிக்கிற ஒரு குழந்தை, இந்த குழந்தையை போல நீ ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீ என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ பரலோகத்தில் யார் பெரியவனா இருப்பான்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிற, முதல்ல நீ பரலோகத்துக்கு போகணும்னா உனக்கு முன்னாக நிற்கிற இந்த குழந்தையை போல நீ மாற வேண்டும் சொல்லிட்டு சோத்திரிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் கைகளை தட்டி பெரியவனாயிருப்பான். மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல ஆகணும், அப்பதான் நீ பரலோகத்துக்கே போக முடியும். இந்த பிள்ளையை போல இந்த பூமியில உன்னை தாழ்த்தி உன்னை தாழ்த்தி உன்னை தாழ்த்தி நீ வாழுகிற ஒரு நபராய் இருந்தால் நீயே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பாய். அல்லேலூயா. இந்த உலகத்திலே தான் ஒரு பெரிய மனிதனாக வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு. உயர்வை தேடாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பெரியவர்களாக இருப்பார்களாம்? இந்த உலகத்தில் தன்னை அதிகமாய் தன்னை எளிமையாய் தாழ்மையாய் வைத்துக் கொள்ளுகிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சிறு குழந்தைக்கு எளிமையான உடை உடுத்தினாலும் அந்த குழந்தை எதனா சொல்லுமா, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணாம், அவுத்து போடுமா? ஒரு குழந்தை, ஒரு 1வது படிக்கிற குழந்தை, அது எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தை, இல்லை 6 மாத குழந்தை, 8 மாத குழந்தைக்கு நீங்கள் ஒரு எளிமையான வஸ்திரத்தை உடுத்தினாலும் இந்த வஸ்திரம் எனக்கு பிடிக்காதுன்னு அவுத்து போடுமா? அதுக்கு தெரியாது. எந்த வஸ்திரத்தை போட்டாலும் அது வேண்டான்னு சொல்லாது. ஒரு சிறு குழந்தைக்கு பெருமை என்றால் என்னன்னே தெரியாது.
ஒரு சிறு குழந்தை எவ்வளவு உயர்வான இடத்தில் வைத்தாலும் நம்ம உயர்வான இடத்தில் இருக்கிறோம் என்கிற மமதை அந்த குழந்தைக்கு. நீங்கள் எங்கே தூக்கி உட்கார வச்சாலும் அது எப்போ நீங்கள் சின்ன இடத்துல உட்கார வச்சாலும் அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தூக்கி பெரிய இடத்துல உட்கார வச்சாலும் அந்த குழந்தை ஒன்றும் தன்னை அலட்டி கொள்ளாது. ஒரு குழந்தையின் கையில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை குறித்து அதுக்கு அக்கறை ஒன்றும் இருக்காது. அதான் குழந்தை. அதான் ஆண்டவர் குழந்தை அவர்கள் நடுவாக, ஒரு குழந்தையை, ஒரு சிறு பிள்ளையை அவர் நடுவாக நிறுத்தி, உங்களுக்குள்ள யார் பெரியவன் யார் பெரியவன், எவனை தட்டிட்டு நம்ம மேலே வந்துடலான்னு உங்களுக்குள்ள இருக்க, இந்த குழந்தையை போல நீங்கள் ஆனால், இந்த குழந்தையை போல உங்களை தாழ்த்தினால், இந்த குழந்தையை போல உங்களை எளிமையாக வைத்து கொண்டால் நீங்களே பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பீர்கள். லூக்கா 14:11 சொல்லுது, தன்னைத்தானே உயர்த்துகிற எவனும் என்ன செய்யப்படுவான்? தாழ்த்தப்படுவான். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? யாக்கோபு 4:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்னாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை என்ன செய்வார்? 138வது சங்கீதம் 6, அவர் உயர்ந்தவராயிருந்தும் அவரை யாரை தான் பார்க்கிறாரு? தாழ்மை உள்ளவனை தான் பார்க்க. அவர் உயர்ந்தவர், ஆனால் அவர் பார்க்கிறது யார? தாழ்மை. எல்லாம் சொல்லுங்க, அவர் உயர்ந்தவர், ஆனால் அவருடைய பார்வை தாழ்மை உள்ளவர்களையே. மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறான். நீ பெருமையானவனா இருப்பாயானால், பெருமை பேசிக்கிட்டு இருப்பாயானால், உன்னுடைய சிந்தை எண்ணம் யோசனையெல்லாம் பெருமையா இருக்குமானால் உன்னை தூரத்திலிருந்தே உன்னை பார்ப்பார். ஓஹோ, நீ இப்படியா? உன்னை கிட்ட கூட அவர் கொண்டு வர மாட்டார். நீ அவருக்கு சமீபமாய் வர வாய்ப்பே இல்லை. நான் தூரமாக இருந்தே பார்ப்பார். ஆண்டவர் எனக்கு தூரமாக இருந்தால் என் வாழ்க்கை உருப்படுமாங்க? என் பக்கத்தில் வரணும்ல, அவருக்கு சமீபமாக நான் போனேன்ல. சோத்தரிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற எதுவும் அன்னைக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற எல்லா கர்த்தரால் உனக்கு வந்தது, கர்த்தரால் உனக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தரை முன்வை. 113வது சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுது, வானத்தில் உள்ளவைகளை பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் பார்க்கணும்னால அவர் தன்னை தன்னை செய்கிறார், தாழ்த்துகிறார். அப்போ அவருடைய பார்வை எங்க இருக்கு? தாழ்மையானதை பார்க்கிறது. நீ உயர்ந்த உள்ளவனா இருந்தா அவர் கண்களில் நீ படமாட்டாய். பிலிப்பியர் 2:9 சொல்லுது, பிலிப்பியர் 2:8, பிலிப்பியர் 2:9, அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மைத்தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென்னு சொல்லுங்க. சகரியா 9:9 இப்படி சொல்லுகிறது என் ஆண்டவரை பற்றி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் என்ன என்று சொல்லப்படுகிறார்? ராஜா. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அந்த ராஜாவின் தன்மை எப்படிப்பட்டது? அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இப்படிப்பட்டவரை தான் ஆராதிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, என் ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் நினைச்ச குதிரையில் வர முடியாதா? சொல்லுங்க. மேகங்களை தனக்கு ரதமாக்கி வர முடியாதா? அல்லேலூயா. கழுதையின் மேல் ஏறி வருகிறார். தாழ்மை. புரியுதா உங்களுக்கு? எளிமை. ஒரு கழுதையை அவுத்துட்டு வாங்க, அதில் மேலே நான் உட்காந்து போகணும்னு சொல்கிறாரு. ஒரு கழுதை மேலே கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஒரு கழுதை ரொம்ப உயரமாக இருக்குமா குள்ளமாக இருக்குமாங்க? கொஞ்சம் ஆண்டவரை உட்காரும் போது அவருடைய கால்கள்லாம் கீழே பட்டிருக்காது. கழுதை மேலே உட்கார்றாருங்க, அவர் காலெல்லாம் எப்படி தரையிலே தட்டிட்டு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியலையே. கழுதை மேலே உட்காந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா? கம்ஃபர்டபுளாக இல்லை. கம்ஃபர்டபுளாக இல்லாட்டினால அவர் கம்ஃபர்டபுளாக ஆக்குறார். சில நேரம் நம்மளோட அவர் இருக்கிறது அவர் கம்ஃபர்டபுள் இல்லை. ஆனால் அவருடைய எளிமையும் தாழ்மையும் அவர் அணிஞ்சிருக்கிறதுனால அவர் நம்ம கூட வாழ்றாரு. அவர் கழுதை.
என் கூட இருக்கிறதெல்லாம் அவருக்கு பொருத்தம் இல்லை. அவர் என் கூடலாம் அவருடைய தகுதிக்கும் அவருடைய மேன்மைக்கு என்னோடலாம் அவர் இருக்கவே முடியாது. ஆனால் சோத்திருக்கிற என் லெவலுக்கு இறங்கி வந்து என் கூட இருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர், கையை நல்ல தட்டி ஆண்டவரை ஹல்லேலூயா. அவருக்குள்ள இந்த எளிமையும் தாழ்மை, அந்த வஸ்திரம் பாருங்க, துணியில சுற்றி இருக்க காண்பீர்கள். அந்த துணி நமக்கு அந்த அந்த வஸ்திரம் நம்ம மேல விழணும். ஆண்டவரே, உங்களுக்குள்ள இருந்த அந்த தாழ்மை, உங்களுக்குள்ள இருந்த அந்த எளிமை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே டி மைனர் கொடுங்க, எனக்கு அந்த தாழ்மையை கொடுங்க, எனக்கு அந்த எளிமையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தெரிஞ்சவங்க பாடலாம். தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஸ்தோத்திரம். ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோம், Glory. உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Hallelujah. 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 ஹல்லேலூயா. இரண்டாவது அவருடைய வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? சிவப்பான வஸ்திரம். அவருடைய வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? சிவப்பான வஸ்திரம். ஏசாயா 63:2 இப்படி சொல்லுது, உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம் ஆலையில் மிதிக்கிறவனுடைய வஸ்திரங்களைப் போலவும் இருக்கிறது. என்ன? திராட்சைப்பழம் ஆலையில மிதிக்கப்படும் போது அதை மிதிக்கிறவன் மேல அந்த திராட்சைப்பழ சாறு அவன் மேல அடிச்சு அவன் ட்ரெஸ்ஸை என்னவா மாறிடும்? சிவப்பா மாறிடும். செந்நிறமான திராட்சை ரச வஸ்திரத்தின் மேல் தெரிக்கிறதுனால அந்த வஸ்திரம் செந்நிறமான வஸ்திரமாக காணப்படும் இல்லையா? சிலர் இந்த ஆட்டுக்கறி கடையை ஆட்டை வெட்டுறவன் மாட்டை வெட்டுறவன் கடைக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த மாடை வெட்டும் போது அந்த ரத்தம் அவன் மேலே என்ன செஞ்சிடும்? அடிச்சிடும். அந்த ட்ரெஸ் எல்லாம் ரெட்டிஷாக இருக்கும். ஏன்னா அந்த ஆடை வெட்டும் போது அந்த ஆட்டின் ரத்தம் மேலே என்ன செய்யுது? படுது. ஆண்டவரை பற்றி சொல்லுது, சோத்திருக்கிறோம், உம்முடைய உடுப்பு சிவப்பாக இருக்கிறது. ஏன்? உம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம் ஆலையில் மிதிக்கிறவன் வஸ்திரங்களை போல் உம்முடைய வஸ்திரம் சிவப்பா இருக்கு. ரத்தம், அந்த சிவப்பான வஸ்திரம் தரித்தவராய் தம்முடைய ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் தர்றார். அல்லேலூயா. அவர் வெண்வஸ்திரம் தான். ஆனா உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்ட போது அந்த ரத்தம் பீறிட்டதுனால அவருடைய வஸ்திரம் சிவப்பான உடுப்பார்கள். அல்லேலூயா. அந்த சிவப்பு தான் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வருது. அந்த சிவப்பு தான் உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருது. அந்த சிவப்பு தான் பாவ மன்னிப்பை உனக்கு கொண்டு வருது. உன் கருப்பான உன் வாழ்க்கைய, உன் அழுக்கான உன் வாழ்க்கைய, உன் கரைபடிந்த வாழ்க்கைய அழகாக்குவதற்கு உனக்காக அவர் அப்படி ஆனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்தில் அவர் எப்படிப்பட்ட உடை அணிந்திருக்கிறார் என்று தரிசனமாய் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 19:13 இப்படி சொல்லுகிறார், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்தவராயிருக்கிறார்.
அப்போ அந்த ட்ரெஸ் எப்படிப்பட்ட ட்ரெஸ் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை, உனக்காக எனக்காக இன்னைக்கு நாம இவ்வளவு உடுத்தி இவ்வளவு கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, அவர் ரத்தம், அவருடைய உடை சிவப்பாய், அவருடைய உடுப்பு சிவப்பாய் மாறிற்று. ஹல்லேலூயா. பரலோகத்தில் அவர் எப்படிப்பட்டவரை அறியப்படுகிறார். வெளிப்படுத்தலா 5 வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்போது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அப்பதான் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ரத்தம் சொட்டு, ரத்த சொட்ட சொட்ட சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். சிவப்பு வஸ்திரம் தரித்த ரட்சகர் இன்று உன் அருகிலே வருகிறார். அவர் உன்னை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் கூட நடக்கணும், நீ ஏன் கூட நடந்து வரணும் பரலோகத்துக்கு. மகனே, கரைபட்ட உன் வஸ்திரத்தை என்னிடம் தா, உன் கந்தலான வஸ்திரத்தை ஏன்ட்ட கொடு, உன் அக்கிரமங்களால் அழுக்காயிருக்கிற வஸ்திரத்தை ஏன்ட்ட கொடு, உனக்கு சிறந்த வஸ்திரத்தை நான் தரேன். அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு என் பின்னாடி வா. ஹல்லேலூயா. ஏசாயா 1:18 சொல்லுது, உன் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல நான் வெண்மையாக்குவேன். ஹல்லேலூயா. பஞ்சை போல என்ன செய்வேன், நான் வெண்மையாக்குவேன். உன் பாவங்கள் சிவப்பா இருக்கா, உன் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். உன் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டதுனால அவர் வஸ்திரம் சிவப்பாக உன் வஸ்திரத்தை வெள்ளையாகவும் மாத்துறாரு. ஹல்லேலூயா. பஞ்சை போல் வெண்மை ஆக்கிட பாவம் யாவும் அகற்றினாரே. பஞ்சை போல் வெண்மை ஆகிட கேட்டனரே. ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். தேவரத்தம் சிந்தி மீட்ட தேவனை துதித்திடுவோம். துதிக்கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். பஞ்சை போல் வெண்மை ஆக்கிட பாவம் யாவும் நீக்கினாரே. சொல்லுங்க, பஞ்சை போல் வெண்மை ஆக்கிட பாவம் யாவும் நீக்கினாரே. சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். துதிக்கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனா ஆமென் இயேசுவை பணிந்திடுவோம். அல்லேலூயா. இன்றைய சிவப்பான இயேசுவின் வஸ்திரம் உன்மேல் விழட்டும். கிறிஸ்துவின் இரத்தத்தின் அந்த வஸ்திரம் உன்னை நிரப்பட்டும். அப்பதான் நீ அவரோடு நடக்க முடியும். அல்லேலூயா. மத்தேயு 27:28 அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு என்ன செஞ்சாங்களாம், உடுத்தினாங்க. இதற்குரிய ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. காரணம், இயேசுவின் சரீரம் சவுக்குகளினால் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டு ரத்தம் தோய்ந்தவராக இருந்ததுனால அதை மறைப்பதற்காகவே அந்த சிவப்பு வஸ்திரத்தை அவர் மேலே போட்டாங்க. ஏன்னா சவுக்குகளினால் அடிக்கப்பட்ட ஒருவன் சிலுவையை சுமக்க கூடாது. ஒன்று சிலுவையை கொடுத்துட்டு அவன் சவுக்கில் என்ன செஞ்சிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. அந்த காயங்களை மறைப்பதற்காக, அந்த ரத்தத்தை வெளியே தெரியாம இருக்கணும் என்பதற்காக சிவப்பு வஸ்திரத்தை அவர் கொடுத்துனாங்க. உன்னை அழகாக்க, உன்னை மேன்மைப்படுத்த, உன் காயங்களை ஆற்ற, உன்னை உயர்ந்தவனாய் நிறுத்த அவர் சிவப்பு வஸ்திரத்தை அணிந்தவரா நிற்கிறார். ஹல்லேலூயா.
அது சிவப்பு வஸ்திரம்னு சொல்றதை விட அவருடைய இரத்த வஸ்திரம் அது. ஹல்லேலூயா. அந்த வஸ்திர தொங்கலால் நீ நிரப்பணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான்காவது, அவருடைய வஸ்திரம் வல்லமையான வஸ்திரம். எப்படிப்பட்ட வஸ்திரம்? வல்லமையான வஸ்திரம். மார்க் 5:30 இப்படி சொல்லுது, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ள திரும்பி அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். யாரா என் வஸ்திரத்தை தொட்டது? என் வஸ்திரத்தை யாரோ தொட்டிருக்க? என் வஸ்திரம். ஏன் அந்த வஸ்திரத்தை அவர் தொட்டார்னு சொல்றாரு? தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்து. அப்படின்னா அந்த வஸ்திரத்துக்குள்ள என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அந்த வல்லமை புறப்பட்டதுனால அவர் சொல்றாரு என் வஸ்திரம் என்று அவர் சொல்றார். என் வஸ்திரத்தை தொட்டது யார்? ஏனென்றால் என் வஸ்திரத்திலிருந்து என்ன புறப்பட்டிருக்கிறது? ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. இயேசுவின் வஸ்திர தொங்கலில் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையின் வஸ்திரம் நம்மேல் விழட்டும். அந்த வல்லமையான வஸ்திரங்கள் நம்மேல் நிறையட்டும். என மார்க் 6:56 சொல்லுது, அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி அவரை என்ன செய்து கொண்டாங்க? ஐயா, உங்க உடம்ப கூட இல்லை, உங்க வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி, உத்தரவாகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். வேதம் சொல்லுது, அவரை தொட்ட யாவரும் என்ன ஆனார்கள்? வட இந்தியாவில் புத்தகையான ஒரு இடம் இருக்குது. அங்கே பெரிய புத்தர் சிலை. அதை தொடுவது பெரிய புண்ணியம் என்று கருதி லட்சக்கணக்கான மக்கள் அந்த புத்தகையாவுக்கு போறாங்க. அந்த புத்தரின் சிலையை தொடுவதனால் என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை ஒரு மாற்றம் வரும்னு அதை தொடர்றதுக்கு போறாங்க. புற மதஸ்தினர்கள் ஒரு சிலையை போய் தொட்டு என்ன செய்யறாங்க? கும்பிடுறாங்க. ஆனா தொட்டவங்க யாரும் உருப்பட்டாங்களா? தொட்டவங்களுக்கு யாராவது நன்மை நடந்ததா? தொட்டவங்களுக்காக இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வட இந்தியாவுக்கு போய் தொட போறாங்களே, தொடறதுனால எதனா ஆச்சான்னு கேட்டா ஒன்றும் இல்லைங்க. ஆனா இந்த கிறிஸ்து உங்களை தொடுவாரானால், நீங்கள் கிறிஸ்துவை தொடுவீர்களானால், அவருடைய வஸ்திரத்தை தொடுவீர்களானால். அல்லேலூயா. நான் கொஞ்சம் தியானிச்சு பார்க்குறேன், இந்த அம்மாவுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? இந்த வஸ்திரத்தை போய் தொட்டா ஒரு வல்லமை எனக்குள்ள புறப்படும்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த அம்மா போச்சு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, அதுக்கு பிறகுதான் அது ரொம்ப சோத்தரிக்கிறோம், அது அதிகமாச்சு எல்லாருக்குள்ளயும். வஸ்திரத்தை தொட்ட இந்த மொத இந்த அம்மா தான் போய் வஸ்திரத்தை தொட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அது ஊரெல்லாம் பரவிடுச்சு. சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம். ஆனால் மார்க் 6ஆம் அதிகாரத்தில் அது பிரபலமாகி ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் நமக்கு என்ன ஆகும்? சுகமாகன்றதெல்லாம் பிரபலமாச்சு. பைபிள் சொல்லுது, அவரை தொட்ட யாவரும் என்ன ஆனார்கள்? சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, 138வது சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியில் வடிகிறதும் அவன் அங்கிகளில் இறங்குறதும் நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. 3ஆம் வசனம் சொல்லுது, ஏர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கு ஒப்பா. கர்த்தர் அங்கே என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவன் எங்க வச்சிருக்கிறாரு? சோத்திருக்கிற இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிற வஸ்திரம் இறங்குது பாருங்க. தலையில ஊத்துன அபிஷேக வல்லமை எங்க வந்து இறங்குதுங்க? வஸ்திர தொங்கல்ல வந்து இறங்குது. ஒரு ஆசாரியன் ஆரோனின் வஸ்திர தொங்கலின் வல்லமையில அது வஸ்திரத்தின் தொங்கல்ல இறங்குது. அங்கே ஜீவனும் ஆசீர்வாதம் இருக்குது. ஒருவேளை இந்த வசனம் ஒருவேளை அந்த சோத்திரிக்கிற பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு தெரியல. ஒரு ஆசாரியின் வஸ்திர தொங்கலில் அப்படிப்பட்ட வல்லமை இருக்குமானால், ஆரோனிலும் பெரியவராய் இருக்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமையின் சரீரம் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அந்த வஸ்திர தொங்கல் அந்த வல்லமையோடு போய் தொட்டா, ஆமென்னு சொல்லுங்க. தொட்டா பாருங்க சுகம். ஆமென்னு சொல்லுங்க. எஃப் மேஜர் தொட்ட உடனே சுகம்.
தொட்ட உடனே ஒரு நன்மை நடக்குது. ஹல்லேலூயா. உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உங்க நிழல மேல் பட்டாலும் வல்லமதா, உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, ஆமென். உங்க நிழல் மேல பட்டாலும் வல்லமதா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உங்க நிழல மேல் பட்டாலும் வல்லமதா, glory. உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உங்க நிழல மேலும் தொட்டாலும் வல்லமதா, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா, உங்க நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம்மை நான் பார்க்கணும். எல்லாரும் கையை தட்டி பாடுங்க சார். நீர் என்ன தொடும்போது நான் உணரும், சோர்ந்து போய் உட்காராதீங்க. என்ன தொடும்போது நான் உணரும். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரம் எளிமையான வஸ்திரம், அவருடைய வஸ்திரம் சிவப்பான வஸ்திரம், அவருடைய வஸ்திரம் வல்லமையான வஸ்திரம். நாலாவது ஒன்று சொல்லி முடிக்கிறேன், அது வாசனையான வஸ்திரம். அந்த வஸ்திரம் வாசனை, இன்ப வாசனை அவருடைய வஸ்திரத்திலிருந்து வீசுது. 45வது சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் பார்க்கும்போது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். அந்த ராஜா தான் இயேசு ராஜா. அந்த கவியில என்ன ஒரு வார்த்தையை சொல்றாரு 8ஆம் வசனத்துல, தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதா இருக்கிறது. ஆண்டவர் புறப்படும் போது அவருடைய வஸ்திரத்திலிருந்து வாசனை வீசுதான். வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதா இருக்கிறது. ஒரு இன்ப வாசனை. கர்த்தர் நம்முடைய நடுவில் அசைவாடும் பொழுது, அந்த வஸ்திர தொங்கலால் நம்முடைய ஆலயம் நிரம்பும் பொழுது ஒரு இன்பமான வாசனை. ஹல்லேலூயா. ஒரு இன்ப பிரசன்னமே அந்த வாசனை. அப்படியே ஒரு மனது சந்தோஷம், ஒரு மனதில் ஒரு பெரிய ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சின்னா அந்த வாசனை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வஸ்திரங்கள் பரலோக வாசனை நிறைந்தது. ஏனென்றால் உன்னத பாட்டு 1:3 சொல்லுது, உமது பரிமள தைலம் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கு. ஒரு பரிமள தைலத்தை ஊத்துனா எப்படி வாசனை பரிமளிக்குதோ, அந்த மாதிரி உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை. ஏன்னா அது ஊற்றுண்ட பரிமளம். ஒரு தைலத்தை உள்ள வச்சுட்டு மூடி நல்லா போட்டு டைட்டா மூட வாசனை தெரியாது, ஆனா ஊற்றும் பொழுது அந்த வீட்டுக்கெல்லாம் வாசனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே நமக்காக ஊற்றப்பட்டார், அதான் வாசனை. உன்னத பாட்டு 1:3, அவருடைய நாமம் நமக்காக ஊற்றப்பட்டது. எபிரேயர் 5:7, அவருடைய கண்ணீர் நமக்காக ஊற்றப்பட்டது. லூக்கா 22:44, அவருடைய வியர்வை நமக்காக ஊற்றப்பட்டது. ஏசாயா 53:12, அவருடைய ஆத்துமா நமக்காக ஊற்றப்பட்டது. 1 யோவான் 1:7, அவருடைய ரத்தம் எல்லாம் நமக்காக ஊற்றப்பட்டது. ஆகவே அது இன்பமான வாசனை. அல்லேலூயா. அவர் வாசனை உள்ள சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமா இருக்கிறார். ஒரு லீலி புஷ்பத்திலே ஒரு முள் குத்தும் போது அது 2-3 கிலோமீட்டருக்கு வாசனை பரவுமா. ஒரு லீலி புஷ்பத்தில் இருக்கிற முள் குத்தும் போதே அந்த லீலி புஷ்பத்தின் வாசனையே 2-3 மைல்களுக்கு வீசுமானால், சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலியுமா இருக்கிறவர் எப்படிப்பட்ட வாசனை.
அந்த வாசனையான பிரசன்னமாகி அந்த இன்ப வாசனையாகிய அந்த வஸ்திர தொங்கல் நம்மேல் விழணும். நாம போகிற இடத்தெல்லாம் அந்த பிரசன்னம். நீங்க வந்து ஜெபம் பண்ணீங்க, நீங்க வந்து சோத்திரிக்கிறோம் பாட்டு பாடினீங்க, சோத்திரம் ஒரு பிரசன்னம்னு உங்களை சொல்லணும். நம்ம எங்க போனாலும் நம்ம மேலிருந்து தேவனுடைய வாசனை வீசணும். நாம் அவருக்காக வீச வேண்டிய வாசனைகள் என்ன? நாம் அவருக்காக வீச வேண்டிய வாசனைகள் என்ன? ஏசாயா 11:3 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு உகந்த. ஆண்டவருக்கு நீ பயந்து நடக்கும் போது நீ வாசனை வீசுகிற ஆளா இருப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் வாசனை வீசுவார்கள். ஆண்டவருக்கு அது சுகந்த வாசனை, மற்றவர்களுக்கு அது சுகந்த வாசனையா இருக்கும். சில ஆள் பாருங்க பயப்படவே பயப்படாது. சபையாச்சே, செல்போனை நோண்டுறமே, எப்படி நோண்டுற? பயப்படாதவன் அப்படி செய்வான். கர்த்தருக்கு பயப்படுறவன் பாடுவான், கை தட்டுவான், ஆராதிப்பான், கண்ணீரோடு தேவனை துதிப்பான். பயத்தினால் அந்த பைபிள் சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படணும், அதான் வாசனை. 2 கொரிந்தியர் 2:14 அவரை அறிகிற அறிவின் வாசனை. அவரை அறிய உங்களுக்குள்ள வாசனை வீசும். இயேசுவை அறிதான், அதுக்கு தான் பிரசங்கம் கேட்குறோம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறவங்க வாசனை வீச மாட்டாங்க. இன்னும் அறியணும், இன்னும் இயேசுநாரை பற்றி தெரியணும், இன்னும் வசனத்தை தெரிஞ்சுக்கணும், இன்னும் கர்த்தருடைய காரியங்களை தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா அந்த வாசனை வீசும். 21 நாள் வரும், எவ்வளோ அருமையான ஜப குறிப்புகள். நீங்கள் வந்தால் தானே அதை படிக்கும்போது அந்த வசனங்கள், விளக்கங்கள், காரியங்கள்லாம் தெரிஞ்சால் தானே உங்களுக்குள்ள அது வாசனை நீங்கள் கொடுக்க முடியும். வரமாட்டோமே, உலகம் வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னே நம்ம சுற்றி திரும்பி வரிய அறிய தானே வாசனை வீசுவோம். நம்ம தான் அறியவே விரும்பலையே, எப்படி வாசனை வீச முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளை, துதி ஸ்தோத்திரங்கள் நீங்க பண்ண உங்க வாழ்க்கை வாசனையா இருக்கும். எப்படி? பலி செலுத்துதல். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க. அதுல போடுது, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியிட்டான். சுகந்த வாசனையாய் கர்த்தர் அதை என்ன செய்தார்? முகர்ந்தார். இப்போ புதிய ஏற்பாட்டில் துதி ஸ்தோத்திரம் தான் பலி. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியின் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியின் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்த சிந்தினி நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஹல்லேலூயா, glory. அப்ப பாருங்க, நல்லா கொஞ்சம் கவனிங்க. அப்ப துதி ஸ்தோத்திர பலி. ரெண்டாவது நான் சொல்றேன், நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவருக்கு சாட்சியா வாழும் பொழுது அது ஒரு வாசனையா இருக்குது. சாட்சி தான் வாசனை. அல்லேலூயா. ஆதியாகமம் 34:30 சொல்லுது, அப்பொழுது யாக்கோப்பு சிமியோனையும் லேவியும் பார்த்து, என் வாசனையை நீங்கள் கெடுத்தீர்கள். என்ன செஞ்சீங்க? இந்த ஊர்ல எனக்கு நல்ல பேர் இருந்ததுயா, கெடுத்துட்டீங்களாடான்ற. வாசனை எதற்கு அடையாளமா இருக்குதுங்க? சாட்சியின் ஜீவி. உங்க தெருவில் நீங்க வாசனை வீசணும். அவங்க ஜெபிக்கிறவங்க, கர்த்தரை தேடுறவங்க, நல்ல ஒரு கிறிஸ்தவங்க, நல்ல ஜனங்கள்னு தெருவில் உங்களை குறித்து சொல்லணும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க வாசனை வீசணும். அதன் மூலம் அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் வாசனை, கர்த்தரை அறிகிறது ஒரு வாசனை, அருமையான துதி ஸ்தோத்திரம் ஒரு வாசனை, சாட்சியின் ஜீவியம் ஒரு வாசனை. இந்த வாசனை எல்லாம் எப்படி பேச தெரியுமா? அந்த வஸ்திர தொங்கல்,
அந்த வாசனை பொருந்திய வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம், சோத்திருக்கிற இவைகளின் வாசனை பொருந்தியதா இருக்கிறது. நீங்க போகும்போதே உங்க மேல அந்த வாசனை வீசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. எளிமையான வஸ்திரம், வல்லமையான வஸ்திரம், சிவப்பான வஸ்திரம், வாசனையான வஸ்திரம். இந்த வஸ்திர தொங்கலால் எங்களை மூடுங்க ஆண்டவரே, எங்களை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த வஸ்திர தொங்கலால் எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல கையை தட்டி, ஒரு நிமிடம் நல்ல கைகளை தட்டி வாயை திறந்த, ஆண்டவரே, தேவனுடைய ஆலயம் உங்க வஸ்திர தொங்கலால் நிறைந்தது போல ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, எங்க சரீரத்தை, எங்க வாழ்க்கையை உங்க வஸ்திரத்தினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. நன்றியோடு அப்படியே வேகமாக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உங்க நிழலின் மேல் பட்டாலும் வல்லமதா. உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உங்க நிழலின் மேல் பட்டாலும் வல்லமதா. நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா. நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா. அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா. உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்ன கொடுப்போது நான் க்ளோரி. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடு என் சத்தம் கேட்பவரே. சொல்லுங்க. அந்த காற்று கடலும் அடங்கினதும் வல்லமதா. பாடுங்க. நீ கடலின் மேல நடந்து வந்தது வல்லமதா. அந்த காற்று கடலும் வல்லமதா. நீ கடலின் மீது நடந்து வந்தது வல்லமதா. செங்கடல் பிளந்ததும் வல்லமதா. செங்கடல் பிளந்ததும் வல்லமதா. அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா. உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும். உம்மை நான் பார்க்கணும், சத்தம் கேட்கணும். நீர் என்ன தொடும்போது நான் க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. நீர் என்ன தொடும்போது நான் உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும், உங்க வஸ்திரத்தை நான் தொடர ஆண்டவரே. உங்க வஸ்திரம் எங்க மேல படன ஆண்டவரே. க்ளோரி. உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா. சோத்ரம் நிழல் மேல பட்டாலும் வல்லமதா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா. க்ளோரி. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா. அதிலும் வல்லமதா. இதிலும் வல்லமதா. அதிலும் வல்லமதா. இன்னொரு முறை உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா. நிழல் மேலும் க்ளோரி. வல்லமதா. உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா. உங்க நிழல் மேலும் பட்டாலும் வல்லமதா. நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும், வல்லமதா. நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா. அதிலோ வல்லமதா. இதிலோ வல்லமதா. அதிலோ வல்லமதா. இதிலோ வல்லமதா. உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்ன தொடும்போது நான் உணர்வு. நீர் என்ன தொடும்போது நான் உணர்வு. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடு என் சத்தம் கேட்பவரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடு என் சத்தம் கேட்பவரே. உம்மை நான் பார்க்கணும், உம்மோடு பேசணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்ன தொடும்போது நான் அல்லேலூயா. என்ன தொடும்போது நான் உணர்வு. நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். ஜெபிப்போம். நேசிக்க நல்ல பிதாவே, அன்றைக்கு ஏசாயா உம்முடைய தரிசனத்தை பார்த்தார்.
உம்முடைய வஸ்திர தொங்கலினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைக்கு எங்களை அப்படிப்பட்ட ஆண்டவரே கிருபையினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய வஸ்திர தொங்கலினால் நீ நிரப்பப்பட்டது போல ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆலயம் என்று உம்முடைய வேதம் சொல்லுது. எங்களை உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலால் நீ நிரப்பணும்னு ஜெபி. அப்படி நிரப்பி எங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபையும் இரக்கம் எங்களை மூடி மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. தேவனுடைய கரமும் தேவனுடைய கிருபையும் உடைய பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளணும்னு நான் ஜெபம் பண்றேன். என் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து நடத்த போற எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உங்க கோடான கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர. இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கட்டும். நீர் உம்முடைய வஸ்திரத்தில் இருந்த எளிமை இருந்த மாதிரி, வல்லமை இருந்த மாதிரி ஆண்டவரே, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆண்டவரே, ரத்தம் தோய்த்த வஸ்திரத்தை ஆண்டவரே சோத்திரிக்கிற வாசனை பொருந்திய அந்த வஸ்திரம் எங்க மேல விழட்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்பும் ஆண்டவரே. கையை தட்டி எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே, அந்த வஸ்திரம் எங்க மேல விழட்டும். எலியாவின் வஸ்திரம் எலிசாவின் மேல் விழுந்தது போல உம்முடைய வஸ்திரம் எங்க மேல விழட்டும். அந்த வஸ்திரத்துங்களால் எங்களை நிரப்பும். அந்த வஸ்திரத்தில் இருக்கிற ஆசீர்வாத நன்மையெல்லாம் உண்டாக உதவி செய்யும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். கன மகிமை துதி சோத்திரங்கள் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சத்தமாய் சொல்வோம், மாரநாதா. 3 முறை இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலா சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே சத்தமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேக வேண்டத்தில் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாள் கிறிஸ்துவின் அருகே புரிந்தவும் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.